வெல்கம் டு த சிம்பிள் சமையல். இன்றைக்கி சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி பெப்பர் சிக்கன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், கொஞ்ச நேரத்துலேயே பண்ணிடலாம். பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் யார் வேணால் ஈஸியாக பண்ணலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம், ஆனால் தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, அது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதனால தான் எண்ணெய் கொஞ்சம் சூடான அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரா ஆட் பண்ணிக்கோங்க. அது பொரிஞ்சப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. நறுக்கின இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 50 கிராம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2ம் சேர்ந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் அரை கிலோ சிக்கன் மஞ்சள் பொடியில் வாஷ் பண்ணதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். போனோடு ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் ஃப்ளேவர் கொடுக்கும். இதை வந்து நல்லா வந்து வதக்கி கொடுங்க. கொஞ்சம் வந்து சிக்கன் கலர் மாறும், அப்போ வந்து அரை ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா வந்து அதை வதக்கி விடுங்க. 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. அப்புறம் ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதை திருப்பி வந்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 1 to 2 நிமிஷம் வந்து அது வேகட்டும். அப்போ வந்து குக்கர் வந்து மூடி க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு 3 to 4 விசில் குக் பண்ணுங்கள். ப்ரெஷர் போன அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே வேக விடுங்க, லோ ஃப்ளேமில். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் வந்து 1 நிமிஷம் வந்து அதை சூடு பண்ணிவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அப்பப்போ வந்து கிளறி கொடுங்க, அப்போ தான் வந்து ஒட்டாமல் இருக்கும் பேனில். உங்களுக்கு உப்பு காரம்லாம் பத்துதான்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அது சுண்டி வந்தப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சுட சுட சர்வ் பண்ணுங்கள். இது வந்து ரைஸ்க்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி சாப்பிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சிம்பிள் சமையலோடு உங்களை மீட் பண்ணுறேன்.